2 ஸ்பூன் கடலைப்பருப்பு இருந்தால் போதுங்க. இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் இட்லி செய்கிறதுக்கு. வீட்டில் இட்லிக்கு மாவு இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுத்துக்கலாங்க. இதுக்கு சட்னி சாம்பார் அப்படின்னு எதுவுமே தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் தயிர் இருந்ததுன்னா கூட அதில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி நம்ம இட்லி செய்யாமல் அப்பப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோம்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இட்லி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வேண்டானே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இட்லி தாங்க, இன்ஸ்டன்ட் இட்லி தான் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம், நான் குமுதம். இன்றைக்கி நம்ம வில்லேஜ் குக்கிங் தமிழில் இன்ஸ்டன்ட் இட்லி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க இருக்கிறோங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கக்கூடிய இந்த இட்லி வீட்டுக்கு யாராவது டக்குன்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா கூட உடனே ரெடி பண்ணி கொடுத்துடலாங்க. பருப்பு ஊறுறதுக்கு மட்டும்தாங்க டைம் எடுக்கும். பருப்பு ஊறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் உடனே டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். அந்த குழந்தைங்க இட்லினாலே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி இட்லி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்ப திரும்ப செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த இட்லிக்கு இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேங்க. மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்தோம்னா 1/4 கப்புங்க, அந்த கடைசி கப்பில் எடுத்துக்கலாம். அதில் 1 கப்பு எடுத்துக்கிட்டு இப்போ இந்த கடலைப்பருப்பை நல்லா கழுவிடலாங்க. உங்களுக்கு அர்ஜென்ட்டு உடனே நமக்கு ஊறணும் அப்படிங்கிற மாதிரி தான் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டிங்கன்னா கூட உடனே ஊறிடும். இப்போ நான் பச்சை தண்ணியில் தான் ஊற போடுறேன். இதுக்கு கடலைப்பருப்பு மட்டும் நல்லா ஊறிடணுங்க, அவ்வளோதான். இந்த தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். இந்த கடலைப்பருப்பு நம்ம ரெடியாக ஊற வச்சுருந்தோம்னா கூட எப்போ வேணாலும் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. ஒரு 3/4 மணி நேரம் இருந்தது அப்படின்னா கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கையில் நசுக்கணும்னா உடையணுங்க, அந்த அளவுக்கு பருப்பு ஊறி இருக்கணும். இந்த மாதிரி ஊறி இருந்தது அப்படின்னா இட்லி நல்லா சாஃப்டாக வரும். கொஞ்சம் அதுக்கு தான் சுடுதண்ணியில் போட்டுக்கணுங்க. சுடுதண்ணியில் போட்டோம்னா டக்குன்னு ஊறிடும். அவசரம் அப்படின்னா சுடுதண்ணியில் போட்டுக்கலாம். இப்போ இந்த பருப்பை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. நல்லா நம்ம கொஞ்சம் பெரிய மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாம். ஏன்னா இது கூட நம்ம தயிர் கலந்து தான் அரைக்க போகிறோம். அதனால் ஓரளவுக்கு நடுத்தரமான ஜார் எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது மெஷர்மெண்ட் கப்பால் 1/4 கப்பில் பருப்பு எடுத்துங்க. இப்போ இந்த மெஷர்மெண்ட் கப்பு 1/2 கப்பில் தயிர் எடுத்துக்கலாங்க. இந்த ஊறி இருக்க பருப்பு கூடியே 1/2 கப்பில் தயிர் எடுத்துக்கலாம். நல்லா வழியாக எடுத்துக்கலாம். நீங்கள் தயிர் வேண்டாம் அப்படின்னா மோர் கூட சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி தயிர் தான் எடுக்கிறேன். அந்த தயிரை அது கூட சேர்த்துட்டு அந்த பருப்பு கூட சேர்த்துட்டு கொஞ்சம் 1/2 கப்பு அந்த நம்ம எடுத்த கப்புலேயே 1/2 கப்பு தண்ணி அதையும் இது கூட சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. அவ்வளோதான். இந்த பருப்பை அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா மற்ற வேலையெல்லாம் நமக்கு டக்குன்னு ஆயிருங்க. உடனே பாருங்கள், நல்லா நைஸாக ஆகிடுச்சு. 1 கப்பு தயிரும் 1/2 கப்பு தண்ணியும் விட்டு அரைச்சிருக்கிறோம் நம்ம. இப்போ இந்த மிக்ஸி ஜார் கொஞ்சம் கழுவி இதுலேயே ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாங்க. இல்லை நம்ம எல்லாம் கலந்ததுக்கப்புறம் எப்படி தண்ணி தேவைப்படுன்னு பார்த்து ஊற்றிக்கிறதுனால ஊற்றிக்கலாம். நான் இப்போ மிக்ஸி ஜார் அப்படியே வச்சுருக்கிறேன். இப்போ இன்னொரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாங்க. வச்சுக்கிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. நல்லா கொஞ்சம் தாராளமாகவே கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த உளுந்து பருப்பு கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. அது கூடவே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். தூள் பெருங்காயமாக இருந்ததுன்னா இன்னும் வசதியாக இருக்குங்க. என்கிட்ட கட்டி பெருங்காயம் தான் இருக்குது, நான் அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா பெருங்காயம் பொரிஞ்சு வரணுங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட மெல்லிசாக அரிஞ்ச பச்சை மிளகாய், இந்த ஒரே ஒரு பச்சை மிளகாயும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் இது கூட நான் அரிஞ்சு சேர்த்துருக்குறேங்க. குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இஞ்சியை நீங்கள் துருவிட்டு கூட சேர்க்கலாம். இப்போ இது கூடயே சின்னதாக இருக்கிற பெரிய வெங்காயம் ஒன்று, அதையும் இது கூட அரிஞ்சு சேர்த்துருக்குறேங்க. இது எல்லாத்தையும் லேசாக ஒரு வதக்கி விட்டுட்டு ஒரு கை பட்டாணி சேர்த்துக்கலாங்க. பட்டாணி என்கிட்ட இருக்குது, அதனால சேர்த்துறேன். நீங்கள் இருந்ததுன்னா சேருங்க, இல்லை உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருந்தோ அதை சேர்த்துலாங்க. அந்த பட்டாணியை சேர்த்துட்டு இப்போ மெஷர்மெண்ட் கப்பால் 1 கப்பு, இது கிட்டத்தட்ட 250 கிராம் வருங்க. அந்த கப்பால் 1 கப்பு ரவை எடுத்துக்கிறோங்க. அதையும் இது கூடயே அடுப்பை நல்லா குறைச்சி வச்சிடலாங்க. அந்த வடசட்டியில் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு அப்படியே வறுத்து விடலாங்க. ரவை வறுபடக்கூடாது, அதனால தான் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிறோம். இப்போ இது கூட கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். மஞ்சள் தூள் உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் விட்டுடலாம். கொஞ்சம் நல்ல வாசனையோடு இருக்கும், பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். குழந்தைங்க சாப்பிடும்போது விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால தான் சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த ரவையை லேசாக சூடு ஏறினா போதுங்க. எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் கடலைப்பருப்பு தயிர் இதை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூடயே சேர்த்துடலாம். இந்த தாளித்த ரவையை லேசாக ரவை சூடு ஏறினா போதுங்க. இப்போ இது கூடயே நம்ம இன்னும் கொஞ்சம் பொருளெலாம் சேர்த்த போகிறோங்க. பாருங்கள், கொத்தமல்லி தழை இதெல்லாம் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாங்க, இல்லைன்னா விட்டுறலாம். கொத்தமல்லி தழை, ஒரு சின்ன துண்டு கேரட்டு அதையும் சீவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். நம்ம இதுக்கு இன்னும் உப்பு சேர்த்துலிங்க, உப்பு சேர்த்தாம தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். நல்லா நம்ம இட்லி பேட்டர் வரும் இல்லையா, அது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு அடியோடு சேர்த்து கலந்து விடணும்.
பாருங்க. இப்போ தண்ணி பத்தல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த மிக்ஸி கழுவிட்டு அந்த தண்ணி கொஞ்சம் வச்சிருக்கேன், அதையே நான் இது கூட சேர்த்துக்கிறேன். அப்படின்னு உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா வேற தண்ணி கூட சேர்த்துக்குங்க. வேற வெறும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாங்க. நல்லா நம்ம இட்லி ஊத்துற அளவுக்கு ரொம்பவும் தண்ணியாட்டம் போயிடக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம இது ரவை தயிர் இதெல்லாம் தான் அரைச்சி வச்சிருக்கோம். தண்ணியாட்டம் போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் இட்லி ஊற்றும் போது கொல கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால கச்சிதமாக கலந்து விட்டு எடுத்து பார்த்துங்க, எடுத்து ஊற்றி பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஊற்றிக்கிங்க. இது கூட நம்ம இப்போ தான் நம்ம உப்பு சேர்க்க போகிறோங்க. அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த நான் பச்சை மிளகாய் ஒரு மிளகாய் சேர்த்துருக்கேன், அதுவே நல்ல காரமாக இருந்ததுங்க. அதனால பச்சை மிளகாய் பார்த்து சேர்த்துக்குங்க. குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா சேர்த்த வேண்டாம். இல்லை மிளகாத்தூள் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்தணும் அப்படின்னா கொஞ்சம் கலர் மாதிரி வரும், அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாங்க. அந்த ரவை கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அப்போ தான் இட்லி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் மூடி வச்சுட்டு இப்போ திறந்து பார்க்கலாங்க. மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாவு கூட ஒரு அரை எலுமிச்சம்பழம் நான் விட்டுக்கிறேங்க. கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். நல்லா புளிச்ச மாவில் இட்லி ஊற்றினோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த வேணாம் எலுமிச்சம்பழம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் விட்டுறலாம். அந்த தயிரோட புளிப்பே போதும் அப்படிங்கிற அளவுக்கு. தயிரும் அது மாதிரி தாங்க. ரொம்ப புளிச்ச தயிர் சேர்க்கக்கூடாது, அளவான புளிப்பில் இருக்கணும். ரொம்ப புளிச்ச தயிர் சேர்த்தோம்னா இட்லி நல்லா ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் இட்லி தட்டில் நான் இதுக்கு துணி போட்டு ஊற்றுறது இட்லி தட்டு தாங்க. ஆனாலும் நான் துணி போடல. அந்த கண்ணு ரொம்ப சின்னதாக இருக்குங்க. அந்த கீழே இருக்கிறது பாருங்க, இட்லி ஊற்றுறதுல கண்ணு ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால நான் அப்படியே எண்ணெய் தடவிட்டு ஊற்றி வைக்கிறேன். துணி போட்டு ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம், நம்ம அப்படியே எண்ணெய் தடவிட்டு ஊற்றி வைக்கிறதுனால ஊற்றி வச்சுக்கலாங்க. இல்லை நம்ம ஒரு கப்பு அந்த மாதிரி எடுத்து ஊற்றி அதில் குழந்தைங்களுக்கு கட் பண்ணி கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். கேக் மாதிரி இருக்குங்க, சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ இது ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்குறோங்க. இதை வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள் மிச்சம் இருக்கிறத நான் ஒரு கப்பில் தான் ஊற்றிருக்கிறேன். அதையும் இது மேலேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்மளுடைய இட்லி இன்ஸ்டன்ட் இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம இதை ஒரு மணி நேரம் வச்சு கூட ஊற்றிக்கலாங்க. உடனே ஊற்றணும் அப்படின்ட்டு இல்லை, அவசரம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஊற்றிக்கலாம். இல்லை அப்படி கொஞ்சம் நமக்கு பொறுமையாக செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஒரு மணி நேரம் வச்சிட்டோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்போ கொஞ்சம் தயிர் கம்மியாக ஊற்றிக்கணுங்க. இந்த அளவுக்கு தயிர் ஊற்றக்கூடாது. ஒரு மணி நேரம் வைக்கிறதுக்கு டைம் இருந்ததுன்னா எலுமிச்சம்பழமும் தேவையில்லைங்க. இந்த மாதிரி சூப்பரான இட்லி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றிங்க.